என்ன எங்க நிப்பாட்ட சொன்னா எங்க வந்து நிப்பாட்டுறீங்க? ஏற வேணாமா? அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் பிரேக் அடிச்சேன். அது பாதி ஊர் தாண்டி வந்து நிக்குதுமா. நான் என்னமா பண்ணேன்? ஏதோ சொல்றீங்க. டைமுக்கும் பஸ் வர மாட்டேங்குது, பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்ட மாட்டீங்க. என்னன்னா போன புலம்பாதுமா நச நசன்னு காது கிட்ட வந்து என்னென்ன டைமிங்க்கு வந்தாதானே கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போக முடியும். இந்த ரூட்ல இந்த ஒரு பஸ் இந்த டைமுக்கு தாமா வரும். உங்களுக்கு அவசரமா இருந்தா டீலக்ஸ்ல ஏறி போமா. சும்மா நல்லா இருக்கிற பஸ் எல்லாம் டீலக்ஸா மாத்தி விட்டீங்க. இருக்கிற ஓட்ட வரிசல் பஸ் எல்லாம் மகளிர் பேருந்து பிங்க் பஸ்னு மாத்தி விட்டீங்க. எப்படிதான் நாங்க போறது? நச நச நசன்னு பேசி சொல்லியாருமா. தள்ளிடுமா. அதை பிடிக்காதுமா. அது உடஞ்சிருக்கு. நேத்தா ஒட்டி வச்சிருக்கேன். அப்படி இல்லமா, அங்க உடஞ்சிருக்குமா. அங்க நில்லுமா, தள்ளி நில்லுமா. அங்க உட்காராதுமா. அது போன வாரமே பிஞ்சிட்டு போயிருச்சு. இப்படியாமா கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுமா. அங்கே நில்லுமா. அங்கே நின்று வாமா. பேசாம வாமா. ஏறு ஏறு. என்ன முகம் மாதிரியா மங்களகரமா. இப்படி ஒரு நல்ல வார்த்தை சொன்னா காலையில இந்த டென்ஷன்ல பஸ் ஓட்ட முடியாது. ஏன் சார் வேலைக்கா? ஆமா சார். அப்படியா? சரி சார், சரி சரி சார். கொஞ்சம் வேகமா போங்க சார். சார் தோ சார் டிராபிக் நான் என்ன பண்ணேன். ஷேர் ஆட்டோ பாருங்க, ஒருத்தர் ஏத்துறதுக்கு 10 ஆட்டோ நிக்குது பாருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், போயிடுறேன். டைம் ஆயிடுச்சு சார். சரி சார், போயிடலாம் சார், போயிடலாம் சார். ரிட்டர்ன் எப்போ இந்த ரூட்ல வரும் பஸ்? சார் ஷெட்டுக்கு போய் ஆல்ட் போட்டு ஒட்டி சாப்பிட்டு 2 மணிக்கு ரிட்டர்ன் வந்துடும் சார். ஓகே சார். ஷார்ப்பா 2 மணிக்கு வந்துடும். பண்ணா 12 தானே வந்துடும் சார். ஷார்ப்பா இந்த ரூட்ல வரும்போது ஒரு 2 மணிக்கு இந்த பக்கம் பெல் அடிங்க. 6 மணிக்குவா? சரி சார், ஓகே சார். வேலை முடிஞ்சுமா இருக்குல்ல? சார். சரி ஓகே சார். இறங்குமா. குடி சொல்லுமா. மழை வேறையா? என்ன நீங்க ஒழுகுது? எப்ப நிக்கிறது? ஏமா ஊருக்கு போற மொஃபசல் பஸ்ஸே இப்படிதான் இருக்கு. இது சாதாரண பிங்க். என்ன இதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நில்லு, தள்ளி பின்னாடி நில்லு. அந்த பக்கெட் வச்சு தண்ணியை பிடிமா. பஸ்ஸுகளுக்கு போதும். ஏறுமா, ஏறு சீக்கிரம் ஏறு. ஐய மறுபடியும் இதே பஸ்ஸா? இதே மூஞ்சிங்களா வந்து ஏறு. சரி, இந்த இடம் தானே ஆர்ன் அடிக்க சொன்னாரு இந்த ஜென்டில்மேனு. வேறெல்லாம் ஏறான். சரி அவரை காணும். சரி டைம் அது எடுத்துருவோம். ஒரு நாள்ல நல்ல மங்களகரமான முகம் முழுக்க பார்க்க முடியுதா? எல்லாமே எல்லாம் ஏரியா உயிரை வாங்குறாங்க. யோ பொம்பளை பிள்ளை வர சார் நல்ல இல்லையா? பையில வந்துட்டாங்க உயிரை வாங்குறதுன்னு. என்ன பாரு, என்ன ஞாபகம் இருக்கா? யோ பேசாம இரியா. கீர் எடுத்து வாழ்க வளமுடன். குடிக்கிறதுக்கு ஆர்ன் அடிக்க சொன்னேன். நேரா பார்த்து ஓட்டியா? அமைதியா இரியா குடிக்கார பேரே. என்னையா கருப்பு கலர்ல ஓடுது ஏதோ. இந்த டயர் நல்லா தான் இருக்கு. ஆனா பாவி டயரை புடிங்கிட்டியாடா நீ. ஏன் மலர், ஒன்னே ஒன்னு கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. நான் 2 மாநிலத்தோட கவர்னர் பதவியை விட்டுட்டு எப்படியாவது ஜெயிச்சிடலாம், ஒருவேளை ஜெயிக்க முடியலனாலும் இப்படியாவது அடி போட்டு அந்த மத்திய அமைச்சர் ஆயிடலான்னு கனவு கண்டுட்டு வந்தேன். கோட்டையில் இப்படி மண்ணலி போட்டல, உனக்கு இதான் ஆசையா? சொல்லு. சரி, நான் ஒரு வியூகம் அமைச்சு கொடுத்தேன், இப்படி பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டு கொடுத்தேன். அதை வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறதுலயே மட்டமான பிளானை கொடுத்தேன். ஏதோ நான் கொஞ்சம் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணேன், அதனால ஏதோ 2வது இடம் கொஞ்சம் டீசெண்டா சொல்லிக்கிற மாதிரியாவது இருந்தது. உன் பேச்ச மொத்தமா கேட்டிருந்தேன்னா மொத்தமா முடிச்சு விட்டுருப்பல்ல. ஏதோ நீ சீனியர் ஜூனியர் பாலிடிக்ஸ் பண்ற, ஆனா என்கிட்ட ஏன் பண்ற? நீ எது பேசினாலும் நான் அது எனக்கு தெரியாது, அவர் எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும்னு முட்டு கொடுத்து தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்டயே பாலிடிக்ஸ் பண்ணி என்னை இப்படி ஒழிச்சு கட்டிட்டல. தயவு செஞ்சு அந்த சீனியர் ஜூனியர் பாலிடிக்ஸை நிறுத்து. தயவு செஞ்சு நிறுத்து மலை, நிறுத்து. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த கட்சியில பூரா ரவுடி பசங்களா சேர்த்து வச்சிருக்கியே, ஏன்? சொல்லு, எதுக்கு இவ்வளவு பசங்க? அக்கா இங்க பாருங்க, நீங்க இங்க பாருங்கக்கா, நீங்க இவ்வளவு நேரம் என்ன வேணாலும் பேசுனீங்கக்கா, நான் பொறுமையா இருந்தேன்க்கா. ஆனா நான் இனி இருக்கக்கூடிய காலங்கள்ல நீங்க இப்படி பேசினது தப்புங்கக்கா. நீங்க இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எத்தனை பேர் கட்சியில சேர்ந்தாங்க? நான் இருக்கிற நேரத்துலதான் நிறைய பேர் சேர்ந்தாங்க. குட்டி குட்டி புள்ளிங்கோல்ல இருந்து பழைய காலத்து 80s ரவுடிஸ் வரைக்கும் எல்லாருமே இறக்கிருக்காங்க. நானு மலை நிறைய பேர் சேர்ந்தாலும் எல்லாம் ரவுடி பயிலுவோம். இப்ப கட்சிக்குள்ள வந்துமே எல்லாம் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. அக்கா இது மறுவாழ் மையம் மாதிரி நினைச்சுக்கோங்கக்கா. வந்து சேரட்டும்க்கா, உறுப்பினர் பதவி சேரட்டும்க்கா. என்னக்கா பிரச்சனை? அவங்களாச்சும் வராங்க, சந்தோஷப்படுங்க. இப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்கக்கா. இப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க, அது தப்பு. இது 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 ஏத்துக்கவே முடியாதுக்கா. இது இப்ப தப்புக்கா, இது பேச முடியாதுக்கா. இனிமே ஆரம்பிக்கிறேன்க்கா.
இனிமே ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுறேன். இனிமே ஜீரோல இருந்து ஜூனியர் சீனியர் பாலிடிக்ஸ் தான் பாருங்க. இந்த மலை கட்சியை வளர்க்கிறாரா இல்ல அழிக்கிறாரா? எனக்கு என்னமோ இவர் அழிக்கிறாருன்னு தான் தோணுது. நேரம் ஆயிடுச்சு, வாங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் தம்பி வாப்பா, சீக்கிரம் வா, சீக்கிரம். ஏன் சோகமா இருக்கு? என்ன ஒரு தேர்தலில் தோத்ததுக்காக சோகமா இருக்கக்கூடாது. நீங்களும் தான்ப்பா சோகமா இருக்காதீங்க. எல்லாத்தையுமே கடந்து போகக்கூடியதான் அரசியல், புரியுங்களா? சோகமா இருக்காது, சரிங்க? சரி. தேர்தலுக்கு முன்னாடி நம்ம ஸ்வீட் பாக்ஸ் வாங்குவோம், அதை மட்டுமே தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம முக்கியமான ஒரு வேலை பண்ணுவோம். அதை ஏன் நீங்க மறந்தீங்கன்னு தெரியல எனக்கு. என்ன பண்ணுவோம்? உறுதிமொழி. அதை எடுப்போமா? கை வைங்க இப்படி. வரும் 2026 வரும் 2026 எப்பாற்பட்டாலும் எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினாலும் யார் கூட கூட்டணி வச்சாலும் மழையை மட்டும் நம்ப கூடாது. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாரு. கோயம்புத்தூர்ல துரோகம் நடந்துருச்சு. திருப்பத்தூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி அங்கெல்லாம் நம்ம ஓட்ட வாங்கிட்டாங்க. ஆனா அவங்க ஓட்டு நமக்கு எங்கேயுமே விழல. நம்ம ஐயாவை கட்டி புடிச்சு சிரிச்சு பேசி உங்க படத்தை வாழ்க்கை வரலாறா எடுக்கணும்னு ஐஸ் வச்சு நமக்கே படம் காட்டிட்டாங்க. நம்ம மாநில கட்சின்ற அந்தஸ்தை இழந்துட்டோம். இனிமே அந்த மாங்காய் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால வர 2026 நம்ம ஐயா சிஎம், நான் துணை சிஎம், நீங்க துணை சிஎம், நீ துணைக்கு துணை சிஎம், நான் துணைக்கு துணை சிஎம், நீங்க துணைக்கு துணை சிஎம், நீங்க துணைக்கு துணை சிஎம். ஐயா வந்து கட்சியில ஆரம்பிக்கும் போது எனக்கு அடுத்து குடும்பத்துல யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னாரு. இப்போ குடும்பத்துல எல்லாருமே வந்துட்டாங்க. ஆமா, அதை பெருசா எடுத்துக்காம குடும்பத்துக்காக உழைக்கணும். சாரி, கட்சிக்காக உழைக்கணும். கட்சிக்காக உழைக்கணும். அவ்வளவுதான், புரியுதா? ஜெயிக்கிறோம், கட்டுறோம், தூக்குறோம். சிரிச்சுக்கிட்டே இருங்க. கூட்டணி அமைக்கணும். எப்படியாவது அந்த எம்பியை பேசி வாங்கிடுறேன். சரியா? போங்க. மோடி அரசாங்கத்தை எப்ப பாரு குறை சொல்றதையே குழப்பா வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு, இந்த பிள்ளை நல்லா பேசுது. நம்ம ஷேர் போட்டு விட்டுற வேண்டியதுதான். ஏமா அட்மினே, இங்க வாத்தா. இந்த பிள்ளைய பாரு, எப்படி எவ்வளவு அருமையா பேசுது. டேட்டா புள்ளி விவரத்தை பேசுது பாரு. மதுரை பொண்ணா இருக்கும் போல. நல்லாதான் சார் பேசுறாங்க. ஆனா யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் விடுத்தா, இங்க பாரு, தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க இந்த குழந்தை சொல்லுதுன்னா, மதுரைக்காரங்க, சங்கம் வளர்த்தவங்க, தமிழ்காரங்க என்ன இது பாரு, என்னமா பேசுது. ஆத்தே, நீ என்ன பண்ணு, இந்த வீடியோவை அப்படியே இந்த டவுன்லோட போட்டு நம்மளோட இந்த ட்விட்டர் அதுல போட்டு விடு சார். சூரியன் கட்சியோட ஐடிவிங்க சேர்ந்தவங்க சார். என்னம்மா நீ, இதுல இருந்து போன 10-15 அமைச்சர் தானம்மா அங்க இப்ப இருக்காங்க. நான் நாளைக்கு போகலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போட்டு விடு, நான் பாத்துப்போம். இங்க பாரு, நல்லதுதான் மதுரைக்காரங்க ஆதரவு கொடுப்பாங்க, கெட்டதுன்னா செதற விடுவாங்க. சரிங்க சார். கெடப்ஸ் ஏதாவது சொல்ல மாட்டாரா? அவரு கிடக்காருமா, அவருக்கெல்லாம் பயந்துதான் நான் வந்து இந்த ராகுல் தம்பி ஹோட்டல் வீடியோ போட்டேன்னா என்ன, அப்பப்ப பதட்டத்தை கொடுப்போம்ல. என்ன சொல்ற? சரிங்க சார், ஓகேனா போட்டுற வேண்டியதான். போட்டு விட்டுரு, பாத்துக்குவோம். பயமே இல்லல்ல? பயம் இருந்துச்சுமா. அவரு அந்த பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் பாஞ்சா ஒண்ணு கால்ல, அதுக்கப்புறம் 40லயும் வாஷ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் காப்பரா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இந்த மாதிரி 10-15 வீடியோவை செதற விட்டு மதுரையில நான் தான் அப்படின்னு உன்னை பிடிக்கணுமா இல்லையா? போட்டு விடு. கூடவே இருமா, டெலிட் பண்ண வேண்டியிருக்கும்.